ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவியின் கனி 10ஆம் பாகத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களிலே ஆவியின் கனியை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி அவர் சொல்லுகிற வரிசையிலே முதலாவது வருவது அன்பு. அதை குறித்து நாம் முந்தின பாகங்களிலே சிந்தித்திருக்கிறோம். கடந்த பாகத்திலே அடுத்து வரக்கூடிய கனியாகிய சந்தோஷத்தை சிந்திக்க ஆரம்பித்தோம். ஆனால் அதை முடியவில்லை. கடந்த பாகத்திலே முதலாவது சந்தோஷமாகிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இரண்டாவது கர்த்தருடைய சமூகத்தின் மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். மூன்றாவது பாடுகளின் மத்தியில் சந்தோஷம் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். இன்றைய தினத்திலே இந்த வரிசையிலே நான்காவது வருவது எழுப்புதலின் சந்தோஷம். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 85:6 வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நான் தொடர விரும்புகிறேன். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார், உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று அவர் கேட்கிறார். அப்படியானால் தேவனுடைய ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் உயிர் மீட்சி அடைந்திருக்க வேண்டும். எழுப்புதல் அடையும் போது நாம் ஆவிக்குரிய செயல்களை செத்த நிலையில செய்ய மாட்டோம். சடங்காச்சாரமான விதத்திலே செய்யாமல் தேவன் மேல் வைத்த அன்பினாலே நாம் செய்வோம். மற்றவர்கள் மேல் வைத்த அன்பினாலே நாம் செய்வோம். தேவன் யாரை உயிர்ப்பிப்பதாக ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். நாம் பணிந்த ஆவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாக இருக்க வேண்டும். பணிந்த ஆவி, நொறுங்குண்ட இருதயம் என்றால் அர்த்தம் என்ன? ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சுற்றி காண்பித்து விளக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, 51ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தாவீது பத்சேபாலோடு விபச்சாரம் செய்து அதை மறைப்பதற்கு அவளுடைய புருஷனாகிய உரியாவை பட்டயத்தினால் கொன்றான். தாவீதனுடைய இருதயம் கடினப்பட்டு போனது. அவன் 32ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்று சொல்லுகிறார். தாவீது 16ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லுகிற மனிதன். ஆனால் இங்கே ராஜாவாக இருக்கிறார். அரண்மனையிலே எல்லா விதமான இன்பமும் தாவீதுக்கு இருக்கிறது. ஆனால் தாவீது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அதை அடக்கி வைத்தார், அறிக்கை செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே நித்தம் என் கதறுதலினால் என்று சொல்லுகிறார். தாவீது தினந்தோறும் கதறி இருக்கிறார். அவருக்கு மகிழ்ச்சிக்கு பதிலாக துன்பம் வந்தது. காரணம் என்ன? தாவீது பாவத்தை அடக்கி வைத்தார். ஆண்டவர் அவர் மேல் பொறுமையாயிருந்தார். ஒரு கட்டத்தில் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதனுடைய பாவத்தை தேவன் உணர்த்துகிறார். நீயே அந்த மனுஷன் என்று நாத்தான் அவனை உணர்த்தினான். இப்பொழுது தாவீது 2 காரியங்களை செய்திருக்கலாம். ஒன்று, ராஜா அரண்மனையில் விற்றிருக்கிறார். இப்பொழுது ஒரு சாதாரண தீர்க்கதரிசி வந்து நீ பாவம் செய்திருக்கிறாய் என்று தாவீதை உணர்த்துகிறார். தாவீது பெருமை கொண்டு அந்த மனிதனை தண்டித்திருக்கலாம். அப்படி தாவீது வாழ்ந்திருப்பாரானால் இன்னும் நித்தமும் அவர் கதறிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருந்திருக்காது. ஆனால் தாவீது தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது அவர் தன்னை தாழ்த்தினார்.
அவருடைய இருதயம் நொறுங்குண்டது. கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார். இப்பொழுதுதான் தாவீதுக்கு பணிந்த ஆவி, நொறுங்குண்ட இருதயம் வந்தது. அதனாலே அவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றார். அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருந்தார். இன்னொரு உதாரணத்தை பணிந்த ஆவி, நொறுங்குண்ட ஆவிக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். யோசியா என்ற யூதாவின் ராஜா ஆட்சிக்கு வந்தான். அப்பொழுது தேவாலயத்தை பழுது பார்க்கும்படியாக வேலையாட்களை ஏற்படுத்துகிறான். அப்பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேவனுடைய ஆலயத்தில் கண்டுபிடித்து ராஜாவின் சமூகத்தில் வாசிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்டவுடனே அந்த யோசியா ராஜாவினுடைய இருதயம் இளகினது. தன்னை தாழ்த்தினான், வஸ்திரத்தை கிழித்தான், அழுதான், பாவ அறிக்கை செய்தான். அதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தை கேட்கையில் உன் இருதயம் இளகி உன்னை நீ தாழ்த்தி வஸ்திரத்தை கிழித்து அழுதபடினாலே நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அப்பொழுது அவனுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட்டது. அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டவுடனே கர்த்தருடைய காரியங்களிலே உற்சாகம் கொண்டான். அவன் கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பினான். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்தான். ஆனால் அவனுடைய குமாரன் யோயாக்கீம் ஆட்சிக்கு வந்தான். அப்பொழுது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய வார்த்தையை எழுதி வேறொருவர் மூலமாக அனுப்புகிறார். அதை கொண்டு போய் யோயாக்கீம் சமூகத்தில் வாசிக்கிறார்கள். அவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்கையில் அவனுடைய இருதயம் இளகி தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்திருப்பானால் அவனும் உயிர்மீழ்ச்சி அடைந்திருப்பான், எழுப்புதல் அடைந்திருப்பான். அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்திருப்பான். ஆனால் யோயாக்கீம் கர்த்தருடைய வார்த்தையை சூரி கர்த்தினாலே அறுத்து நெருப்பிலே போட்டான். அதனாலே அவன் எழுப்புதல் அடையவில்லை. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு பதிலாக கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டு தேசத்தின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் நம்முடைய பாவங்களை உணர்த்தும் போது அல்லது தேவ ஊழியர்கள் மூலமாக பிரசங்கங்களின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பாவங்களை உணர்த்தும் போது நாம் யோசியாவை போல நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமானால் கர்த்தர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிப்பார். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கலாம். எழுப்புதலினால் உண்டாகிற சந்தோஷம் நமக்கு இருக்கிறதா? இந்த வரிசையில அடுத்து வருகிற சந்தோஷம் தேவனுடைய வீட்டின் சந்தோஷம். பிரியமானவர்களே, நாம் எழுப்புதல் அடையும் போதுதான் கர்த்தருடைய வீட்டின் மேல் வாஞ்சையாயிருப்போம். 122 சங்கீதம் 1 வசனத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தாவீது அரண்மனையில் இருந்தான். அரண்மனையில் இருப்பது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வீட்டுக்கு போகும்போது நாம் மகிழ்ச்சியே போகிறோமா? ஏசாயா 56:7 இப்படியாக நாம் படிக்கிறோம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய ஜெப வீட்டிலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். கர்த்தருடைய வீட்டுக்கு போக ஆசையா இருக்கிறோமா? இன்றைக்கு அநேக விசுவாசிகள் கர்த்தருடைய வீட்டுக்கு வருவதற்கு ஆவலாய் வருகிறதில்லை. கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போது மிகவும் மெதுவாக கால தாமதமாக வருகிறார்கள். ஆனால் வீட்டுக்கு போகும்போது கூட்டம் முடிவதற்கு முன்பதாகவே அல்லது கூட்டம் முடிந்த உடனே வேகமாய் போய்விடுகிறார்கள். கர்த்தருடைய வீட்டை குறித்தான மகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லை. பிரியமானவர்களே, இதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஆவியிலே எழுப்புதல் இல்லை. பிரியமானவர்களே, ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என் வீடு பாழாய் கிடக்கும் போது உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று 84 சங்கீதம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் யார் மேல் பொறாமைப்படுகிறார் பார்க்கலாம். 3-4 வசனங்கள் 84 சங்கீதம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியாது. ஆசாரியர்கள் மட்டுமே பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும். மற்ற மக்கள் எல்லாரும் வெளிப்பிரகாரங்களிலே தான் இருக்க முடியும். ஆனால் இந்த தகைவலான் குருவியும் அடைக்கலான் குருவிகளும்
கர்த்தருடைய பீடங்களில் போய் அங்கே கூடு கட்டி தங்கள் குஞ்சுகளை வைக்கக்கூடிய இடம் அங்கே கிடைத்திருக்கிறது. அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். யார் பாக்கியவான்கள்? யார் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்கள்? உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள். எப்பொழுது முடியும், ஏன் இவ்வளவு நேரம் கால தாமதமாக்குகிறார்கள் என்று கொந்தளிக்கிற மக்கள் அல்ல. கர்த்தருடைய வீட்டிலே எவ்வளவு நேரம் தரிக்க முடியுமோ தரித்திருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை சந்தோஷமாய் அனுபவித்து கர்த்தரை துதித்து ஆராதித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியப்பட விரும்புகிற மக்கள் தான் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்கள். பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறதா? இல்லாவிட்டால் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு எட்டிக்காயை போல கசக்கிறதா? நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வரிசையில அடுத்ததாக வருவது விடுதலையின் சந்தோஷம். இதற்கு ஆதாரமாக 126 சங்கீதம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். யூதா ஜனங்கள் பாவம் செய்ததனாலே கர்த்தர் நேபுகாத்நேச்சர் என்ற பாபிலோன் ராஜாவை கொண்டு வந்து எருசலேம் பட்டணத்தை அவனுடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவாலயத்தை இடித்தான், எருசலேம் பட்டணத்தை சுட்டெரித்தான், ஜனங்களை சிறையாக பிடித்தான், அநேகரை கொன்றான். இந்த ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக 70 ஆண்டுகள் பிடிக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்களா என்று பார்க்க வேண்டும் என்றால் 137 சங்கீதத்தை வாசிக்க வேண்டும். முதலாம் வசனம், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய மக்கள் அழுதார்கள். அடுத்த வசனத்திலே, அதன் நடுவில் இருக்கும் அலறி செடிகள் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இசை கருவிகள் வாசித்து கர்த்தரை துதித்து மகிழ்ச்சியாய் பாட வேண்டிய மக்கள் கிண்ணறங்களை எல்லாம் தூக்கி செடிகளில் வைத்து விட்டார்கள். மகிழ்ச்சி அவர்களுக்கு அற்று போயிற்று. அடுத்த வசனத்திலே, எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். இவர்களால் பாட முடியவில்லை. இவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. இவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பின்பாக கர்த்தர் கோரேஸ் என்ற பெர்சிய தேசத்து ராஜாவை எழுப்புகிறார். அவர்களுக்கு விடுதலை அறிவிக்கிறார். அப்பொழுதுதான் 126 சங்கீதம் வருகிறது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. எப்பொழுது இவர்களுக்கு திரும்ப சந்தோஷம் பண்ணது தெரியுமா? கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை திருப்பினார். அவர்கள் பாவம் செய்து சிறையிருப்பிற்கு போன போது அவர்கள் சீயோனை நினைத்து அழுதார்கள், புலம்பினார்கள். பாடல் பாட முடியவில்லை, வாத்திய கருவிகளை வாசிக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் 70 ஆண்டு சிறையிருப்புக்கு பின்னாலே கோரேஸ் மன்னன் மூலமாக இவர்களுக்கு விடுதலை அறிவிக்கிறார். அப்பொழுது எங்களுடைய வாய் நகைப்பினாலும் அவர்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. புறஜாதிகள் சொல்லிக் கொண்டார்கள், ஏன் இந்த யூத ஜனங்கள் திடீரென்று மகிழ்ச்சியினால் ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருக்கிறார்கள்? கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுதுமே பாவம் அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள்? பாவம் செய்தால் நாம் அதிக சந்தோஷமாயிருக்கலாம், நாம் பாவம் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் அநேக போதகர்களும் போதிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசிகளாகி நாம் கூட பாவத்தை துணிகரமாய் செய்யும் போது நாம் இஸ்ரவேல் மக்களைப் போல அநேக நேரங்களை புலம்ப வேண்டிய நிலை ஏற்படுகிறது.
கர்த்தரை துதித்து நம்மால் பாட முடியாது. கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது. ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் திரும்பும்போது, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும்போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்போது நாம் மகிழ்ச்சியாய் இருக்கலாம். இன்றைய தினத்திலே ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தின் அடுத்த 3 சந்தோஷங்களை சிந்தித்தோம். முதலாவது எழுப்புதலின் சந்தோஷம். கர்த்தர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும் போது நாம் சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்ததாக தேவனுடைய வீட்டின் சந்தோஷம். கர்த்தருடைய வீடு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா? தேவனுடைய வீட்டிலே, கர்த்தர் தன்னுடைய ஜெப வீட்டிலே தான் நம்மை மகிழ பண்ணுவதாக ஏசாயாவிலே நாம் வாசித்தோம். கடைசியாக கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கும்போது நமக்கு அதிலே மகிழ்ச்சி உண்டாகிறது. இப்படிப்பட்ட மகிழ்ச்சினால் நாம் நிரப்பப்பட கர்த்தர் எனக்கும் நாம் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன்.